அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, நண்பர்களே, தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, நேற்றைய தினம் மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தது மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்து அந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிறதான் ஏன் அப்படின்னா மதுரை ஆதீனம் எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு பொய்யை இஸ்லாமியர்கள் மீது சுமத்தி அதை எப்படி கலவரமாக மாற்றுவதற்கு இவர்கள் அவதூறு பிரச்சாரம் செய்வதற்கு தொடர்ந்து வேலை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் கார் விபத்து சம்பந்தமா அந்த வீடியோ வெளியானதுனால அம்பலப்பட்டு போய் உண்மையில் இவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போய் தமிழ்நாடே காரி துப்பிருச்சு இந்த ஆதீனத்தை. இதுதான் நடந்துச்சு. அப்ப இந்த ஆதீனத்தின் மீது இதுவரைக்கும் போலீஸ் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவே இல்லை அப்படிங்கிறதுதான். அது மட்டும் இல்ல, ஆதீனம் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஆடு கோழி பலியிடுற மரபுக்கு எதிராக, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படி தொடர்ந்து பல பொய்களை பேசி வந்த ஒரு நபர். குறிப்பா இன்னும் சொல்ல போனா தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மதுரை ஆதீனம் ஞானசம்பந்த பரமானந்த தேசிகர். அப்ப இவரை கைது செய்யணுங்கிற கோரிக்கையை இதுவரை போலீஸ் வழக்கு பதிவு செய்யல, இன்னும் கைது செய்யப்படல அப்படிங்கிறதா. அப்ப இதில் போலீஸுக்கு சம்மதமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு எழுது அப்படிங்கிறதா. உண்மையில் மதுரையில் ஒரு பெரிய கலவரம் நடப்பதற்கு போலீஸுக்கு சம்மதமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுது. அப்ப இந்த ஆதீனத்திற்கு எதிராக அந்த வகையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் போராடக்கூடிய எல்லா இயக்கங்களும் ஒருங்கிணைந்து அந்த மதுரையினுடைய ஆதீன மடத்தை முற்றுகையிட போன அந்த போராட்டம் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, போராட்டம் நடப்பதற்கு முன்பே போலீஸ் கடிதம் எழுதி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஆனா அனுமதியே கேட்கல யாரும். போராட்டம் முற்றுகை போராட்டம்னு அறிவிச்சாது, ஆனா அனுமதி மறுக்கப்படுதுன்னு போலீஸ் தரப்புல அனுமதி மறுப்பு கடிதம் கொடுக்கறது அப்படிங்கிறதும், தொடர்ச்சியா போன் செய்து டார்ச்சர் செய்யறது அப்படிங்கிறதும், சில தோழர்கள் வீட்டுல திராவிடர் தமிழர் கட்சி அவங்களோட தோழர்கள் ஒரு தோழர் வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கடிதங்களை ஒட்டுறதும், இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து போலீஸ் தரப்பில் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்து முன்னணி கும்பல் அவர்களுடைய சைட்ல அறிவிச்சிருக்கிறார்கள். அதாவது ஆதீனம் பண்ணது எந்த வகையிலையும் தப்பு அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி வாயை தப்பித்தவரி கூட திறக்கல அப்படிங்கிறதா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆதீன மடத்தை முற்றுகையிடுவது அப்படிங்கிறது தவறானது, அதுக்கு எதிராக நம்ம களத்துல இறங்கணும் அப்படின்னு இந்து முன்னணி அமைப்பு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி ஒரு பதிவை அவர்கள் பேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்கான். இது போக இந்த திருமாரஞ்சி இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பிஜேபி RSS பின்புலமா இருந்துட்டு இங்க சும்மா பேசிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க சில நபர்கள். இவர்களும் பாத்தீங்கன்னா ஆதீன மடத்தை முற்றுகையிடுறதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்க்க முடியாது, மற்றபடி ஆதீனம் செஞ்சது தப்புதான், அவரை நீக்கணுங்கிறதா எங்க கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்ப நீக்கணும்னு கோரிக்கை வச்சா நீங்க இறங்கி போராடு அப்படிங்கறதா நம்ம கேள்வியா இருக்கு. அப்ப உண்மையில் இதில் எங்க அப்படின்னா, இவர்கள் முக்கியமாக தொடர்ந்து மதுரையில் ஏதாவது ஒரு திட்டமிட்ட வன்முறையையும் கலவரத்தையும் ஏற்படுத்தணும், அதற்கு இந்த ஆதீனத்தை வைத்துக்கொண்டு பல காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆதீனமும் ஒரு கருவி அப்படிங்கிறது தான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். இந்து முன்னணி பிஜேபி கும்பலினுடைய ஒரு கருவியாக இந்த ஆதீனம் செயல்படுகிறார். அது இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறதுதான். இன்னும் பலரும் அம்பலப்படுவாங்க, நீதிபதிகளா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், இன்னும் பல பேர் இவர்களோட லிங்க்ல இருக்கிறாங்க. இவர்களும் விரைவில் அம்பலப்படுவார்கள் அப்படிங்கிறதுதான். அப்ப இவர்கள் எல்லாம் மதுரை மக்கள் எப்படி இவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டு சேர்ந்து சரி செய்கிறார்கள் அப்படிங்கிறத மதுரை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாநாடு இதையெல்லாம் தாண்டி, இந்த முற்றுகை போராட்டம் இதையெல்லாம் தாண்டி நடந்திருக்கு. நூற்றுக்கணக்கான ஒரு பேர் பல ஜனநாயக சக்திகளும் வந்ததா இருக்கட்டும், அது உண்மையில் மிகப்பெரிய அடி அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எச்சரிக்கை விட்டவர்கள் எல்லாம் எங்கன்னு ஆளையே காணா அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அளவில் கைது தோழர்கள் 64 பேர் வரைக்கும் கைது பண்ணி சிறையில் ஒரு நாள் முழுவதும் இருந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அதாவது நேர்மையாக உண்மையாக மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி போராடக்கூடிய இயக்கங்களின் தோழர்கள் மீது நேற்று கைது வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த மதுரை ஆதீனமா இருக்கட்டும், இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலா இருக்கட்டும், இவர்கள் தொடர்ந்து பல கலவரங்களை நடத்துவதற்கு தொடர்ந்து திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். இவர்கள் மீது இதுவரைக்கும் வழக்கு போடல. ஆதீனம் பேசுனது அப்பட்டமா வெளியில சிக்கி இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போனதுக்கு அப்புறம் கூட போலீஸ் ஒரு FIR கூட பதிவு செய்யப்படலை அப்படின்னா, இதே ஒரு இஸ்லாமியரா இருந்திருந்தா அவர்கள் சும்மா விட்டுருப்பார்களா? இந்த நாட்டில்
அப்ப ஆதீனத்துக்கு ஒரு ஒரு சட்டம், இல்ல இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், இல்ல வந்து இந்த பிஜேபி காரங்களுக்கு ஒரு சட்டம் இப்படின்னு இருக்குதா எதுவும்? அப்ப உண்மையில் சாதாரண மக்களுக்கு, உண்மையிலே உரிமைக்காக போராடக்கூடிய மக்களுக்கு ஒரு சட்டம், இந்த மாதிரி வந்து கிரிமினல் தனம் பண்ணக்கூடியவருக்கு ஒரு சட்டம் அப்படின்னு எது இருக்குதா? ஆனா அப்படி வந்து இவர்கள் உண்மையில் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார்கள். சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத இவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு பெரிய கலவரத்தை தூண்ட இன்னைக்கு ஆதீனம் முயற்சி பண்ணாலும் அவருக்கு எதிராக சட்டம் பாயாது. அதுதான் இன்னைக்கு இந்த போலீஸும் இந்த நீதிமன்றமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து சட்ட உறுப்புகளும் இன்னைக்கு அதிகார உறுப்புகளும் சொல்கிறது. அப்ப இவர்கள் உண்மையில் பிரச்சனையை வளர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா இங்க பார்க்க வேண்டியது இருக்குது. மதுரை மக்களினுடைய பிரச்சனைக்கு இவர்கள் வளர்த்து விடுவதற்கு தீனி போடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்து முன்னணி பிஜேபி கும்பல் ஒரு மிகப்பெரிய அளவில் முருக பக்தர்கள் மாநாடு என்ற மாநாடு வந்து நடத்த இருக்கிறார்கள். அந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு கலவரம் நடத்துவதற்கான ஒரு அடித்தளத்திற்கான ஒரு மாநாடு. இன்னைக்கு பல பேரை சின்ன குழந்தைங்களை பாட வைக்கிறாங்க, சின்ன பெண்களை பாட வைக்கிறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா பல பேர்த்த சந்திச்சு வந்து மாநாட்டுக்கு வாங்கன்னு அழைப்பு தெரிவிக்கிறாங்க. பார்த்தா இது சாதாரண முருக பக்தர்கள் மாநாடு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா அந்த முருக பக்தர் மாநாட்டு அலுவலகத்தை திறந்து வச்சு பேசுற ஆதீனம் என்ன பேசினார்னா, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் மலை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால முருகனை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும்னு அங்க அப்பட்டமா பொய்யையும் ஃப்ராடையும் பேசினாரு. அவர் பேசி திறந்து வச்ச இந்த ஃப்ராடுத்தனத்தை சொல்லி திறந்து வச்ச இந்த மாநாடு தான் இந்த அலுவலகத்தை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான அலுவலகம். எப்படி விளங்கும்னு பாருங்க. இந்த பொய்யர்கள், இந்த கிரிமினல் தனம் பண்ணுகிறவர்கள், இந்த அனைவரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடுன்னு லேபிள் ஓட்டுறாங்க. உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு அடித்தளத்தை அந்த மாநாடு உருவாக்க இருக்கிறது. இப்ப அந்த மாநாடும் தடை செய்யப்பட வேணும் அப்படிங்கிறதா பல பேருக்கு கேள்வி இருக்கும். அவங்க மாநாடு நடத்திட்டு போறாங்க, நீங்க மாநாடு நடத்துங்க அப்படின்னு. அப்படி இல்ல, பாசிஸ்டுகள் திட்டமிட்டே கலவரம் நடத்துவதற்காகவே ஒரு அடித்தளத்தை உருவாக்குற மாநாடை எப்படி அனுமதிக்க முடியும்? நம்ம இன்னைக்கு ஜனநாயக சக்தி மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினா அதை இன்னைக்கு இந்த கோர்ட் அனுமதிக்கல இதுக்கு முன்னாடி. ஆனா அவன் கலவரம் நடத்துவதற்கான நம்ம ஏற்கனவே பழங்காலத்தில் அனுமதிச்சாங்க. இப்போ வந்து திரும்பவும் வந்து இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப இதை நாம் விடக்கூடாது அப்படிங்கிறது உண்மையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடெல்லாம் தடை செய்யப்படணும். இது நடக்கக்கூடாது. உண்மையில் இதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் எழுப்பணும். அந்த வகையில இந்த முற்றுகை போராட்டத்தை தடையை மீறி தோழர்கள் வந்து நின்று இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நின்று இன்னைக்கு களத்துல வந்து நின்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி. அது இன்னைக்கு உண்மையிலே சங்கி கும்பலுக்கும் இந்த அதிகார வர்க்கத்துக்கும் விழுந்த அடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில இந்த முற்றுகை போராட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து நாம் தொடர்ந்து வந்து இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலுக்கு எதிராக இவர்கள் செயல்படுத்தும் அனைத்து செயல் திட்டங்களுக்கும் எதிராகவும் பல்வேறு முனைகளிலும் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை வந்து நடத்த வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதற்கு ஆதரவாக வாருங்கள் என கேட்டுக்கொண்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.